நாம் தினமும் 18,000 பண்ணையாளர்களிடமிருந்து 1,70,000 லிட்டர் பாலை கொள்வனவு செய்து வருகின்றோம். இலங்கையில் பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் அர்ப்பணிப்புடன் எமது உயர்ந்த தர நடைமுறைகளுக்கு அமைவாக உள்நாட்டு பண்ணையாளர்கள் பாலை உற்பத்தி செய்வதற்கு நாம் உதவுகின்றோம். நெஸ்லே இலங்கை பாற்பண்ணையாளர்களின் வாழ்விற்கு வலுவூட்டுகின்றோம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, சிஸ்ரகுமார் கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வங்காள விரிகுடாவில் தாளமுக்க நிலைமை. கிழக்கின் ஆழ்கடல் மற்றும் கரையோர பகுதிகளில் கடற்றொழிலில் ஈடுபடுவதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு ஆலோசனை. சுழல் காற்றில் சிக்கொண்டுள்ள மீனவர்களை பாதுகாத்து தருமாறு கடற்றொழில் அமைச்சு மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் அரசாங்கங்களிடம் கோரிக்கை. சிறைச்சாலை அதிகாரிகள் கடமைகளை புறக்கணித்து எதிர்ப்பு நடவடிக்கையில் கோரிக்கைகளுக்கு தீர்வை பெற்றுத் தருவதற்கு அதிகாரிகள் இணக்கம். ஜெயலலிதா ஜெயராமின் பிணை மனு மீண்டும் நிராகரிப்பு. வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 24ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. 2015ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை எதிர்வரும் 24ஆம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் ஆளும் கட்சி இதனை அறிவித்ததாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக தசாநாயக்க தெரிவித்தார். 2015ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் கடந்த 26ஆம் தேதி பிரதமரினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் 1812 பில்லியன் ரூபாவை செலவு செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த தொகையானது 2014ஆம் ஆண்டின் அரசு செலவினங்களை விட 17% அதிகமானதாகும். குறித்த செலவினங்களுக்கான அரச வருமானங்கள் உட்பட முழுமையான வரவு செலவு திட்டத்தை எதிர்வரும் 24ஆம் தேதி நிதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளார். இதன் பிரகாரம் வரவு செலவு திட்ட விவாதம் அறிவிக்கப்பட உள்ளதுடன் 2 வாக்கெடுப்புகளின் பின்னர் நவம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு பின்னரான காலப்பகுதியில் 2015ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஆளும் கட்சி திட்டமிட்டுள்ள கால வரையறை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி உட்பட எதிர்க்கட்சிகள் இதுவரையில் தமது நிலைப்பாடுகளை முன்வைக்கவில்லை. கொழும்பு வெலிக்கடை விளக்கமறியல் சிறைச்சாலை மற்றும் மெகசின் சிறைச்சாலைகளின் உத்தியோகத்தர்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று சேவையிலிருந்து விலகியிருந்தனர். இதன் காரணமாக சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகள் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படவில்லை. சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் மீண்டும் சேவைக்கு திரும்ப இணக்கம் தெரிவித்துள்ளனர். கொழும்பு வெலிக்கடை விளக்கமறியல் சிறைச்சாலை மற்றும் மெகசின் சிறைச்சாலைகளின் உத்தியோகத்தர்கள் சுகையின விடுமுறையில் சேவைக்கு சமூகம் அளிக்காதிருந்தனர். தன்னிச்சையான இடமாற்றங்களை இடைநிறுத்துமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் சேவைக்கு சமூகம் அளிக்காமையால் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றம் உட்பட ஏனைய நீதிமன்றங்களில் கைதிகள் இன்று ஆஜர்படுத்தப்படவில்லை. இதன் காரணமாக குறித்த வழக்குகள் ஒத்திவைக்கப்பட்டதாக எமது நீதிமன்ற செய்தியாளர் தெரிவித்தார். நிலைமையை நீதிமன்றத்திற்கு தெரிவித்து இன்று காணப்பட்ட வழக்குகளுக்கு வேறொரு தினத்தை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சிறைச்சாலைகள் மற்றும் புனர்வாழ்வு மறுசீரமைப்பு அமைச்சர் சந்திரசிறி கஜதீர தெரிவித்தார். கைதிகள் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்படவில்லை. எமது தாய் மற்றும் உறவினர்கள் நீதிமன்றத்தில் உள்ளனர். அதேபோன்று உணவுகளை சமைத்து எடுத்துக்கொண்டு எம்மை பார்ப்பதற்காக உறவினர்கள் வந்துள்ளனர். அதற்கான சந்தர்ப்பம் எமக்கு வழங்கப்படவில்லை. சிறைச்சாலைக்குள் உணவுகளை பெற்றுக் கொள்வதில்லை என்ற தீர்மானத்திலேயே நாங்கள் உள்ளோம். பகல் மற்றும் இரவு உணவுகளை தவிர்க்கவே உள்ளோம். இதேவேளை சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகமுடன் இன்று பிற்பகல் கலந்துரையாடல் இடம்பெற்றது. தன்னிச்சையாக இடமாற்றங்கள் இடம்பெறவில்லை என்று அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஏனைய கோரிக்கைகளை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இரவு பாதுகாப்பு கடமையிலிருந்து பணியை தொடங்குவதாக தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் இன்று சேவைக்கு சமூகம் அளிக்காமை தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். போலீஸ் மற்றும் ராணுவம் போன்று எங்கள் திணைக்களமும் ஒழுக்கத்திற்கு உட்பட்டவை. அனைவரும் ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அந்த வகையில் ஒழுக்க கோவையினை நடைமுறைப்படுத்துவோம்.
சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமிற்கு பிணை வழங்க கர்நாடக உயர்நீதிமன்றம் இன்று மறுத்துள்ளது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வருக்கு நிபந்தனையுடன் கூடிய பிணை வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என அரசு தரப்பு சட்டத்தரணி தெரிவித்த போதிலும் கர்நாடக உயர்நீதிமன்றம் பிணை மனுவை தள்ளுபடி செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜெயலலிதா ஜெயராம் உள்ளிட்ட நால்வருக்கு பிணை வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி A.V. சந்திரசேகரா முன்னிலையில் இன்று விசாரிக்கப்பட்டன. இந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பில் நாளை உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாக ஜெயலலிதா சார்பில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணி ராம் ஜெத்மலானி நியூஸ் போஸ்டிற்கு தெரிவித்தார். இன்று வழக்கு விசாரணை ஆரம்பமான போது தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் சார்பில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணி ராம் ஜெத்மலானி ஜெயலலிதா ஜெயராமிற்கு 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு பிணை வழங்க முடியும் என வாதிட்டார். அத்துடன் ஜெயலலிதா ஜெயராமின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு பிணை வழங்குமாறும் சட்டத்தரணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த கோரிக்கைகளுக்கு ஆட்சேபனை தெரிவித்த அரசு தரப்பு சட்டத்தரணி பவானி சிங் ஜெயலலிதா ஜெயராம் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டால் அவர் தண்டனையிலிருந்து தப்பிக்க வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன்போது குறுக்கிட்ட ராம் ஜெயலலிதா ஜெயராம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயற்படக்கூடியவர் என நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். எவ்வாறாயினும் இன்று பிற்பகல் 1:20 தொடக்கம் 1 மணித்தியாலம் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் பிற்பகல் மீண்டும் நீதிமன்றம் கூடிய போது தமிழகத்தின் முன்னாள் முதல்வருக்கு நிபந்தனையுடன் கூடிய பிணை வழங்குவதில் தமக்கு ஆட்சேபனை இல்லை என அரசு தரப்பு சட்டத்தரணி பவானி சிங் கூறியிருந்தார். இந்த அறிவித்தலை அடுத்து அநேகமான இந்திய ஊடகங்கள் ஜெயலலிதா ஜெயராமை கர்நாடக உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய பிணையில் விடுவித்துள்ளதாக செய்தி வெளியிட்டன. இதனையடுத்து சென்னையில் உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையகம் மற்றும் ஜெயலலிதா ஜெயராமின் பாய்ஸ் கார்டன் வாசஸ்தலம் ஆகிய இடங்களில் இனிப்புகளை விநியோகித்தும் பட்டாசு கொளுத்தியும் கட்சி ஆதரவாளர்கள் ஆரவாரம் செய்தனர். இந்த செய்தி வழியாகி ஒரு சில நிமிடங்களில் ஜெயலலிதா ஜெயராமின் பிணை மனு கர்நாடக உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் மீண்டும் செய்திகளை வெளியிட்டன. ஜெயலலிதா ஜெயராம் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு பிணை வழங்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்க முடியாது என நீதிபதி அறிவித்துள்ளார். நீதிமன்றத்தின் இந்த தீர்மானத்தை அடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர்கள் வீதிகளில் திரண்டு தமது ஆட்சேபனையை வெளியிட்டு வருகின்றனர். இதேவேளை பிணை மனு நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் ஜெயலலிதா ஜெயராம் சார்பில் ஆஜராகும் சிரேஷ்ட சட்டத்தரணி ராம் ஜெத்மலானி அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இதற்கமைய புதுடில்லியில் உள்ள உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக ராம் ஜெத்மலானி அறிவித்துள்ளார். இதேவேளை சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா ஜெயராமிற்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு எதிர்வரும் 27ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேவேளை கடையடைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு தமிழக முதல்வர் O. பன்னீர்செல்வம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ள ஜெயலலிதா ஜெயராம் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவருடன் 4 வருட சிறை தண்டனையும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்ட சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோரும் அந்த சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை ஊழல் வழக்குகளுடன் தொடர்புடைய பல அரசியல் பிரபலங்களுக்கு இதற்கு முன்னர் இந்திய நீதிமன்றம் பிணை வழங்கியிருந்தது. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் தொடர்புபட்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் அரசியல்வாதிகளுக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அலைக்கற்றை உரிமங்களை வழங்குவதற்கு சட்டத்துக்கு புறம்பான பணம் வசூலித்ததாகவும் இதனால் அரசாங்கத்துக்கு 1,76,379 கோடி இந்திய ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது வழக்கு முன்னாள் தொலைக்காட்சி மற்றும் தகவல் துறை அமைச்சர் A. ராசா, திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் கருணாநிதியின் மகளுமான கனிமொழி, கருணாநிதியின் மனைவியான தயாலு அம்மாள், முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்ட தொழிலதிபர்கள் பலரும் தொடர்பு பட்டிருந்தனர். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் 2011ஆம் ஆண்டு மே மாத 20ஆம் தேதி கனிமொழியும் பின்னர் முன்னாள் அமைச்சர் A. ராசா ஆகியோர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். எனினும் 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி கனிமொழி உள்ளிட்ட 5 பிரபலங்களுக்கு டெல்லி உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியிருந்தது. எனினும் இந்த வழக்குடன் தொடர்புடைய பிரபலங்களான முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் தயாலு அம்மாள் மீதான வழக்குகளும் தொடர்ச்சியாக நிலுவையில் உள்ளன.
66 கோடி இந்திய ரூபாய் சொத்துக்குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஸ்ரீராமிற்கு 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் இன்று அவரது பிணை மனு நிராகரிக்கப்பட்ட போதிலும் 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் 1,76,379 கோடி ரூபாய் நட்டத்தை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்திய வழக்குடன் தொடர்புடைய அரசியல் பிரபலங்களுக்கு பிணை வழங்கப்பட்டதாக அதிமுக ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் மொத்த சொத்தின் மதிப்பு 500 கோடி ரூபாவுக்கும் அதிகம் என அண்மையில் டெல்லியில் இருந்து வெளியாகும் பிரபல பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. இதேவேளை ராஜீவ்காந்தி சோனியா காந்தியின் மகளான பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா மற்றும் அவரது 6 நிறுவனங்களின் மீது போலியான ஆவணத்தை பயன்படுத்தி ஹரியானா மாநிலத்தில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்தை வாங்கியதாக நில மோசடி வழக்கு இதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நில மோசடி வழக்கு 2011 ஆண்டு அக்டோபர் 28 புதுடில்லி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரபல அரசியல் குடும்பம் ஒன்றை சேர்ந்த வதேரா மீது குறுகிய நோக்கங்களுக்காக அபாண்டமான பழி சுமத்த வேண்டாம் என இந்த வழக்கை விசாரித்த பாரதத்தின் தற்போதைய பிரதம நீதியரசரான ஹந்தியாலா லட்சுமி நாராயண சுவாமி தத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்க நிலைமை வலுவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. நாட்டின் கிழக்கு கடற்பரப்பில் எதிர்வரும் தினங்களில் தாளமுக்க நிலைமை வலுவடையக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த நிலைமையினை கருத்தில் கொண்டு சர்வதேச கடற்பரப்பில் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த சுமார் 36 இலங்கை மீனவ படகுகளை மியான்மரிற்குள் அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் தாளமுக்க நிலை ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச கடற்பரப்பில் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த மீனவர்கள் திக்வெல்ல பகுதியில் அமைந்துள்ள தகவல் பரிமாற்ற மத்திய நிலையத்துக்கு நேற்று பிற்பகல் அறிவித்தல் விடுத்திருந்தனர். இந்த இணையதளத்தில் காணப்படுகின்ற விதத்தினை படகில் உள்ள படகோட்டிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சுழல் காற்று குறித்து படகுகளில் உள்ளவர்கள் அச்சமடைந்துள்ளனர். கரையோர பகுதிகளில் உள்ள படகோட்டிகளும் இந்த சுழல் காற்று தொடர்பில் ஆராய்ந்து அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். இந்த அறிவித்தலை அடுத்து எச்சரிக்கையுடனான கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த மீனவர்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்துள்ளனர். இவர்களில் அதிகளவானோர் மியான்மரை நோக்கி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய சுமார் 36 மீனவ படகுகள் மியான்மரை அண்மித்த பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்துள்ளன. மீனவர்கள் குறிப்பிடுகின்ற விதத்தில் இந்த படகுகளில் சுமார் 180க்கும் அதிகமான மீனவர்கள் உள்ளனர். குறித்த படகுகளில் உள்ள மீனவர்கள் தமது அனுபவங்களை திக்வெல்ல பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள செய்மதியூடாக தொடர்பாடல் நிலையத்துடன் பகிர்ந்து கொண்டனர். මොකද අර විදියට තමයි වෙන්නේ නේ. අර අතරෙන් උඩ හවුන බෝට් තුන හවුනොත් මේ කතා කරත් මේ පයින්ෙත් ගන්නේ කොහොමද හරි කොහාටද අර යන්නේ කොහොමද කියලා හොඳේ. இதேவேளை மியான்மரை நோக்கி பயணித்த 3 படகுகளில் சென்ற மீனவர்கள் அந்நாட்டு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மியான்மர் அரச படையினரால் 3 படகுகள் கைப்பற்றப்பட்டு துறைமுகத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். சுமார் 20 படகுகள் வருகின்றனவாம். உத்தியோகபூர்வமாக எமக்கு அறிவிக்கப்படவில்லை. வெளிவிவகார அமைச்சரிடம் நாம் அறிக்கை ஒன்றை கோரியுள்ளோம். அவர்கள் அறிக்கையை சமர்ப்பித்தவுடன் எமது மக்களை நாம் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுப்போம். இதேவேளை தொடர்ந்தும் கடலில் உள்ள மீனவ படகுகளை மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்குள் அனுமதிக்குமாறு கடற்றொழில் திணைக்களம் அந்நாட்டு அரசாங்கங்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக இன்று பிற்பகல் 2 மணியளவில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. வங்காள விரிகுடாவை அண்மித்த பகுதியில் தற்போது தாழமுக்க நிலைமை ஒன்று ஏற்பட்டுள்ளது. பாரிய அளவான நிலைமை அல்ல. எனினும் தென்பகுதியில் இருந்து சென்ற 30 தொடக்கம் 40 வரையான மீனவ படகுகள் அந்த இடத்தில் கடற்றொழில் நடவடிக்கைகளிலே ஈடுபட்டுள்ளன. அவர்களுக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கு மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அரசாங்கங்களிடம் நாம் எமது தூதுவர்களூடாக கோரிக்கை விடுத்துள்ளோம். இந்த கோரிக்கைகளை நாம் எமது வெளிவிவகார அமைச்சினூடாக நேற்றைய தினம் விடுத்திருந்தோம். இதேவேளை சுழல் காற்றில் சிக்கொண்டுள்ள இலங்கை மீனவர்கள் குறித்து ஆராய்ந்து பார்க்குமாறு மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் சமுத்திர மீட்பு நடவடிக்கைகளுக்கான இணைப்பு நிலையத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கடற்படை தெரிவிக்கின்றது.
அவர்கள் கைது செய்யப்படுகின்றமையினால் அந்த நாட்டு அதிகாரிகளிடம் வானிலை மாற்றத்தினாலேயே இவர்கள் வந்துள்ளதாக நாம் கூறியுள்ளோம். எனினும் அவ்வாறான வானிலை மாற்றம் ஒன்று ஏற்படவில்லை என நேற்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டிருந்தது. வளிமண்டலத்தில் மாற்றம் ஒன்று காணப்படுவதாக கூறுகின்றனர். அவ்வாறாயின் நாம் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவோம் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். எனினும் கைது செய்யப்பட்டுள்ள மீனவ படகுகள் குறித்து நமக்கு தெரியாது. சுழல் காற்றினால் சர்வதேச கடற்பரப்பிற்குள் நிர்கதிக்குள்ளாகியுள்ள மீனவர்களை பாதுகாப்பான முறையில் நாட்டிற்கு அழைத்து வர வேண்டி நியூஸ் ஃபர்ஸ்ட் சர்வமத வழிபாடுகளில் இன்று ஈடுபட்டது. இதேவேளை வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள தாளமுக்க நிலைமை காரணமாக நாட்டின் பல பாகங்களுக்கும் மழையுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஷாடன் ஹுனைஸ் கோப் சிட்டி என்றுதான் அதில் பொறிக்கப்பட்டிருந்தது. அது சுமார் 1.5 வருட காலத்துக்கு முன்னர் பொறிக்கப்பட்ட விடயம். மாவட்டத்துக்கு தலைவராக அமைச்சர் இருப்பதனால் அவருடைய பேரும் எனது பேரும் அதில் பொறிக்கப்பட்டது. அதில் எனது பெயர் மாத்திரமல்ல, அதில் பொறிக்கப்பட்டிருந்த முற்றுமுழுதாக அனைத்து பெயர்களும் அளிக்கப்பட்டு ஊவா மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவராக ஹரின் பெர்னாண்டோ ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்ட ஊவா மாகாண சபையின் ஏனைய ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களும் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். இதேவேளை பண்டாரவளி தொகுதியின் பிரதம அமைப்பாளராக மேஜர் சமிந்த விஜயஸ்ரீ மற்றும் ரத்கம தொகுதி அமைப்பாளராக JM ஆனந்தகுமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். අද එක්සත් ජාතික පක්ෂය තමයි ආණ්ඩු විරෝධී ප්‍රධාන බලවේගය. ඒක මෙතනින් ඇති වුණා. 140ක් ගන්නවා කියන්නේ. அரசாங்கத்திற்கு எதிரான பிரதான சக்தியாக ஐக்கிய தேசிய கட்சி இன்று இங்கிருந்து ஆரம்பிக்கின்றது. 40% பெற்றுக் கொண்டுள்ளோம் என்றால் அந்த இடத்திற்கு வந்துள்ளோம் என்று அர்த்தப்படுகின்றது. ஆனால் ராஜபக்ச ரெஜிமெண்டை விரட்டியடிக்க வேண்டுமாயின் தனியாக முடியாது. ஏனைய சக்திகளையும் ஒன்றிணைக்க வேண்டும். அரசாங்கத்திற்குள் உள்ள சக்திகளையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். தற்போது பல அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து இணக்கப்பாட்டுடன் செயற்படுகின்றனர். விசேடமாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்தல், 17வது திருத்தச் சட்டத்தை மீண்டும் செயற்படுத்துதல் போன்ற விடயங்களை மையமாக கொண்டு இணக்கப்பாட்டுடன் செயற்பட்டு வருகின்றோம். ஆகவே ஒன்றாக செயற்பட பெரும்பாலானோர் உள்ளனர். முழு நாடும் ஒரு தேர்தல் தொகுதி என்பதால் எம்மால் ஒன்றிணைந்து செயற்பட முடியும். பாரதலட்சுமன் பிரேமச்சந்திரவின் 3வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நேற்றும் இன்றும் விசேட மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. பாரதலட்சுமன் பிரேமச்சந்திரவின் நினைவு தினத்தை முன்னிட்டு நேற்று இரவு மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. இதில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது 100 தேரர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மனிதவள இழுவை படகுக்கு தடை விதிக்கப்பட்டமையால் தமது தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக வல்வெட்டித்துறை கிழக்கு கடற்றொழிலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே சங்கத்தின் செயலாளர் இந்த கருத்தை வெளியிட்டார். இவ்வர்த்தக மானியில் இயந்திர நுட்பம் இழுவை படகு மட்டுமே தடை செய்யப்பட்டுள்ளதாக வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் நாம் எமது மனித வலுவை மட்டுமே பிரயோகித்து இழுவை படகு தொழிலை செய்து வருகின்றோம். இத்தொழில் தடை செய்யப்பட்டதல்ல. இது இப்படி இருக்கும் பட்சத்தில் இலங்கையில் பல வகையான மீன்பிடி தொழில்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ளது. இப்படி தடை செய்யப்பட்டுள்ள கடற்தொழிலை தடுக்க நடவடிக்கை இதுவரை காலமும் எடுக்கவில்லை. ஆனால்
தடை விதிக்கப்படாத எங்கள் தொழிலை மாத்திரமே குறிவைத்து இடையூறு விளைவிப்பவர்கள் கடற்படையை கொண்டு எமது இழுவப்படைகளை பிடிப்பதற்கு முயற்சி எடுத்து வருகின்றனர். இதனால் எமது குடும்பங்கள் சுதந்திரமாக தொழில் செய்ய முடியாமல் நாளாந்த வாழ்வாதாரத்தை இழந்து மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். கிளிநொச்சி மாவட்ட விவசாய குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளின் பிரச்சினைகள் தொடர்பாக இதன்போது ஆராயப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். மேலும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள காலப்போக செய்கைகள் தொடர்பிலும் இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் மாவட்டத்தில் கன்னிவடி அகற்றப்படாத விவசாய காணிகள் குறித்தும் கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதன்போது மேலதிக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள் மற்றும் விவசாய திணைக்கள அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். பெண்கள் இந்த உலகில் எத்தனையோ சாதனைகளை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு காரணங்களால் உருவாகும் பெண் தலைமை குடும்பங்களும் பெண்களின் ஆளுமையின் வெளிப்பாடாகும். வீட்டின் கடமைகளை முடித்துக் கொண்டு இந்த பெண் தொழிலுக்கு செல்கின்றார். கணவரை இழந்த இந்த பெண் தனது குடும்பத்திற்கு தலைமை வகிக்கின்றார். தன் கணவர் விட்டு சென்ற தொழிலையே இந்த பெண் தொடர்கின்றார். இரணிமடு குளத்தில் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடும் இந்த பெண் இந்திரா வசந்தி. 50 வயதான இந்திரா வசந்தி 6 பிள்ளைகளின் தாயார். 5 பெண் பிள்ளைகளும் திருமணமான நிலையில் தன் 6வது பிள்ளையின் கல்விக்காகவும் தன் அன்றாட ஜீவனோபாயத்துக்காகவும் குளத்தில் மீன்பிடிக்க செல்கின்றார். இந்திரா தன் கணவரோடு இணைந்து 30 வருடங்களாக இந்த தொழிலுக்கு சென்று வந்திருந்த நிலையில் இப்போது தனியே இந்த படகை செலுத்திக் கொண்டிருக்கின்றார். தன் கணவரோடு இணைந்து 30 வருடங்களாக இந்த தொழிலுக்கு சென்று வந்திருந்த நிலையில் இப்போது தனியே இந்த படகை செலுத்திக் கொண்டிருக்கின்றார். யுத்தம், குடும்ப சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் உருவான பெண் தலைமை குடும்பங்களின் மத்தியில் இந்திரா வசந்தியின் கதையும் ஒன்று. நானே தான் எல்லாம் எனக்கு உதவி செய்யக்கூடிய நாட்கள் ஒருத்தர் இல்லை. நானே தான் எல்லாம் செய்து கொள்வது. 5 பொம்பளை பிள்ளைகள். அதனால நான் தொழில் செய்தால் தான் எனக்கு சீக்கிரம் உண்டு. ஏன்னா கஷ்டத்து மத்தியில் தான் வாழ்கிறோம். வளையல் அழிஞ்சாலும் முதலையெல்லாம் இருக்கும், ஆணையல் இழுத்து கொண்டு போயிடும். அதுக்கும் வளையல் நாங்களே வேண்டிக் கொண்டு தான் சீவிக்கணும். பெண்களாக கௌரவமாக வாழணும்ட்டு தான் இந்த தொழிலை செய்து சீவிச்சு வாரோம். சரி, நாங்களே உழைச்சி தான் நாங்களே முன்னேறி வரணும். கஷ்டத்தாண்டால என்ன செய்கிறது? இவ்வாறான தன்னம்பிக்கை மிக்க மனிதர்களும் வாழ வழிகளை உருவாக்காதவர்களுமாக இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தன் நம்பிக்கையோடு வாழ்வில் நடைபோடும் இந்திரா வசந்தியின் கதை நம் சமூகத்துக்கு பெரும் எடுத்துக்காட்டாக அமைகின்றது. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. ஏறாவூர் சவுக்கடி கடற்கரை பகுதியிலிருந்து உருக்குலைந்த நிலையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. ஏறாவூர் சவுக்கடி கரையோர பிரதேசத்தின் அடர்ந்த காட்டு பகுதியிலிருந்து துர்நாற்றம் வீசிய நிலையில் பெண்ணொருவரின் சடலத்தை இன்று ஏறாவூர் போலீசார் மீட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்ற பதில் நீதிபதி மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்றனர். சுமார் 30 வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக ஏறாவூர் போலீசார் தெரிவித்தனர். கடந்த 1 வார காலத்துக்கு முன்னர் குறித்த பெண் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். எவ்வாறாயினும் குறித்த சடலம் அடையாளம் காணப்படாத நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நாட்டில் இடம்பெற்ற சில நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. கிழக்கு மாகாண பாலர் பாடசாலை கல்வி பணியகத்தின் அங்கீகாரத்தில் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் அனுசரணையில் சிறுவர்களின் ஆக்க கண்காட்சியொன்று இன்று மட்டக்களப்பு நகரில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மகாஜன கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் சிறுவர்களின் ஆளுமையை வெளிப்படுத்தும் பல்வேறு ஆக்கங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. ஹட்டன் வலய கல்வி பணிமனையின் ஏற்பாட்டில் பாடசாலைகளில் கடமையாற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கான கணனி பயிற்சியொன்று இன்று இடம்பெற்றது. ஹைலண்ட்ஸ் மத்திய கல்லூரியில் அமைந்துள்ள கணனி வள நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நிர்வாக முகாமைத்துவத்தை கணனி ஊடாக எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பில் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது.
இழுவைப் படகினை பயன்படுத்தி மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள அனுமதிக்குமாறு கோரி வல்வெட்டித்துறை மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டனர். வல்வெட்டித்துறை கிழக்கு கடற்தொழிலாளர் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் மாகாண சபை உறுப்பினர்களான அனந்தி சசிதரன், M.K. சிவாஜிலிங்கம், கஜதீபன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சேர்ந்த சி. கஜேந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். கிளிநொச்சி மாவட்ட விவசாய குழு கூட்டம் இன்று காலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்டத்தின் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஆராயப்பட்டது. இந்த வருடம் மேற்கொள்ளவுள்ள காலப்போக நிச்சயிக்கை தொடர்பில் இந்த கூட்டத்தில் அதிகமாக அவதானம் செலுத்தப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். போதைப்பொருள் நடைமுறையை இந்த நாட்டிலிருந்து இல்லாதொழிப்பதற்கான உரிய மற்றும் உடனடி திட்டமொன்றை ஏற்படுத்த வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா மேல்மாகாண சபையில் இன்று பிரேரணையொன்றை முன்வைத்தார். போதைப்பொருள் தொடர்பில் 2009 ஆண்டில் இலங்கை முழுவதிலும் 18,743 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2012 ஆண்டில் இந்த எண்ணிக்கை 47,926 வரை உயர்வடைந்திருந்தது. இந்த கைதுகளில் 90% மேல் மாகாணத்துக்குட்பட்டவையாகவே காணப்படுகிறது. திறந்த பொருளாதாரத்தினாலேயே நாட்டிற்குள் போதைப் பொருள் கொண்டு வரப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி காலத்தில் இந்த போதைப் பொருள் கடத்துபவர்களை கைது செய்யவில்லை. நாட்டிற்குள் போதைப் பொருள் கொண்டு வருவதற்கு அனுமதி அளித்து விட்டிருந்தனர். அதனால்தான் இன்று நாட்டில் இந்த அளவிற்கு போதைப் பொருள் வியாபித்துள்ளது. 1978 ஆண்டிற்கு முன்னர் நாட்டில் போதைப் பொருள் காணப்படவில்லை. நாட்டில் 2005 மற்றும் 2009 ஆண்டு கால பகுதிகளிலும் தற்போதும் போதைப் பொருள் கடத்தல்களுக்கு பின்னால் அரசியல் செல்வாக்கு உள்ளமை வெளிப்பட்டுள்ளது. நீர்கொழும்பில் போதைப் பொருள் உள்ளதாக பிரதி அமைச்சர் கூறுகிறார். இதனை ஐக்கிய தேசிய கட்சி கூறவில்லை. சுமார் 150 விசேட அதிரடிப்படையினர் வந்து நிமால் லான்சாவை சுற்றி வளைக்கும் போது ஜனாதிபதி அங்கு சென்று பாதுகாத்துள்ளார். මේක ආරක්ෂා කරන්න ප්‍රතිඥාව දීලා තියෙන ජනාධිපතිවරයා ගිහිල්ලා හෙලිකොප්ටරෙන් බහලා ගිහිල්ලා ඉඳගෙන අරන් ගියේ මේ ඔය මැක්කා හැමදාම කොහෙන් ගියත් එක වෙනවා කතාව නවත්තන්න ගියේ කිසිම ධර්ති ප්‍රකාශ එකිනෙකාට මඩ ගහන පාරට මඩ ගහුවේ නැහැ කාටරි ඇඟිල්ල දික් කරද්දී இதாமத் சாதாரண யார் தொடர்பாகவேனும் விரல் நீட்டும் போது நியாயமாகவும் நீதியாகவும் செயற்பட வேண்டும் என கேட்பட்ட அநீதி தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் மறுநாள் அனைத்து ஊடகங்களிலும் தெளிவுபடுத்தினார். நிமால் லாங்சாவிற்கு எதிராக எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமையவே வந்துள்ளனர். நமது நாட்டில் சட்டம் உரிய வகையில் செயற்படுத்தப்படுகிறது. නිමල් ලංස ඇමතුමාට වෙන කිසි චෝදනාවක් නැහැ. තොරතුරක් මත ආවා කියන එක. තමුන්නාංශ දන්න මම ඇමතිවරයෙක් වෙලා. නිකන් තොරතුරකට මගේ 180 ඒ කියන්නේ මේ රටේ නීතිය ක්‍රියාත්මක වෙනවා 100%. තමුන්නාංශලා කාලේ වගේ නෙමෙයි. මම කියන එක නෙමෙයි. තමුන්නාංශලාගේ ආණ්ඩුවේ இதனை நாங்கள் கூறவில்லை. உங்களது அரசாங்கத்தில் சரத்குமார குணரத்ன கூறும் கதை இது. நீர்கொழும்பில் காட்ஃபாதர் உள்ளார் என கூறியுள்ளார். போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் உள்ள இடத்திலேயே காட்ஃபாதர் இருப்பார். இவர்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் பேசவில்லை. நமது குழந்தைகளை பாதுகாக்கவே நாம் பேசுகிறோம். இந்த தீர்மானம் தொடர்பில் நாம் அனைவரும் பேச வேண்டும் என்று இன்றிரவு 7 மணி அளவில் இங்கு பேசப்படும் விடயங்கள் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்யப்படும். எந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டாலும் மேல் மாகாண சபை தொடர்பில் முழு நாட்டிற்கும் தெரிய வரும். பிள்ளைகள் எவ்வாறு படித்து பரீட்சைகளில் சித்தி அடைவார்கள் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் இன்று பாடசாலைக்கு பிள்ளைகள் சென்று திரும்பும் வரை பெற்றோர்கள் அச்சத்திலேயே உள்ளனர். பாடசாலையை சுற்றியுள்ள போதைப் பொருள் விற்பனையாளர்கள் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி விடுவார்கள் என்ற அச்சத்திலேயே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்குவதற்கு பதிலாக போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு தமது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளவே செயற்படுகின்றனர். அந்த அளவிற்கு நமது நாட்டில் நிலைமை காணப்படுகிறது.
ගරු මන්ත්‍රීතුමා කියන කුඩේට සපෝට් කරන කුඩේ ගරු මන්ත්‍රීතුමා කුඩේ එන්න එපාගේ ඔබ පැහැදිලි වෙලා හිටිනවා මන්ත්‍රීතුමා ඔබතුමා මූලාශ්‍රයට කතා කරන්න මේකට උත්තර දෙන්න නැතුව එයා සිරස කැමරාවේ කියන්න ඕනේ එයා බලන්න සිරස කැමරාවේ සිරස කැමරාව දිහා බලන්න හදාන්නේ කුඩු ගැන කතා කරනකොට විශාල වශයෙන් කොළොන්නාව ආසනය කියන නම කියවෙනවා போதைப்பொருள் தொடர்பில் பேசும்போது கொலன்னாவா அதிகமாக அவதானிக்கப்படுகிறது. போதைப் பொருளை ஒழிக்க வேலை திட்டம் ஒன்றை கொலன்னாவையில் முன்னெடுத்துள்ளோம். கொலன்னாவைக்கு அடுத்தபடியாக தொம்பையிலேயே அதிகமாக போதைப் பொருள் காணப்படுகிறது. மனித உரிமை மீறல்கள் நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படும் நிலையில் சர்வதேச சமூகத்திற்கும் இலங்கை மக்களுக்கும் பொய்யான உறுதிமொழிகளை வழங்குவதனை இலங்கை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நியூஸ் போஸ்டின் 10:45 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இதுடன் நியூஸ் போஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.